எனக்கு என்னென்ன தெரியும்? அவர் ராஜினாமா பண்ணது அவர்கிட்ட கேட்கணும். அவர் என்ன மாமாவா மச்சான்? என்ன இல்லை, அவர் என் மாமாவா மச்சான்? என்ன நான் ஃபோன் பண்ணி ஏங்க மச்சான் ரிசைன் பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு நான் மாமா மச்சான் கேட்க முடியல. அவர் யாரோ நான் யாரோ, அவர் ஏன் ரிசைன் பண்ணார் அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நான் எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியும்? ஏன் எதிர்கட்சி அழுத்தத்தினால ராஜினாமா பண்ணாரு நான் திரும்ப சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? இப்ப பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்றீங்க ஆளுங்கட்சினால தான் ராஜினாமா பண்ணாங்கன்னு. நான் திரும்ப அதே கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். ஆனா எதிர்கட்சி அழுத்தம் கொடுத்துக்கு ராஜினாமா பண்ணிருப்பாரோ? தெரியாது. தெரியாத இவங்களுக்கு ஏன் பதில் சொல்லணும்? அவர் என் மாமா இல்லை மச்சான் இல்லை, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவர் அதிகாரப்பூர்வமாக ஒரு கருத்து சொன்னா நான் பதில் கருத்து சொல்லலாம். அதிகாரப்பூர்வமா இதனால தாங்க நான் ரிசைன் பண்ணேன் அப்படின்னா. அவர் எதுவுமே சொல்லாதப்ப நான் எதற்கு பேச வேண்டும்? எனக்கு அதை பத்தி என்ன தெரியுங்கண்ணா? இது அவர் மட்டும் ரிசைன் பண்ணல, இந்தியாவில் பல AS IPS அதிகாரிகள் ரிசைன் பண்றாங்க, பல பேர் சர்வீஸ்ல இருக்கிறாங்க. அவங்க ரிசைன் பண்ணா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றாங்க. இது இத்தனை ஆண்டு காலமாக 1947க்கு பிறகு நம்முடைய பியூரோக்ரஸியில் இது ஒரு சைக்கிளிக்கல் சேஞ்ச், அவ்வளவுதான். மற்றபடி அவர் கருத்து சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் என் மாமாவும் இல்லை மச்சாவும் இல்லை. எனக்கு என்ன தெரியும்? இருந்தா போன் பண்ணி சொல்லியிருப்பாரு. சத்தியமா தெரியாது தலைவா, நான் நேரா பேசுறாங்க, ஒளிச்சு மறைச்சா பேச போறேன் தெரியாது. நாளைக்கு நாளைக்கு அவர் ஏதாச்சும் பேசுவார், அப்ப என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். அண்ணா, எனக்கு அரசியல் நான் இங்கே வந்திருப்பது மக்கள் பணி செய்வதற்கு, தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசியலுக்கு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு பதவி டெல்லி போகணும் அப்படி இருந்தால் எப்போவோ டெல்லி போயிருக்கலாம். பாயிண்ட் அது கிடையாதுங்கண்ணா. இங்கே இருக்கணும், களத்தில் இருக்கணும். தமிழகத்தில் இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 500-600 நாட்களில் நமக்கான சட்டப்பேரவை தேர்தல் வருது. 2026 மிக மிக முக்கியமான தேர்தல். அதற்குத்தான் என்னுடைய முழு கவனமும் இருக்கு, கட்சியினுடைய கவனம் இருக்கு. மாற்றத்திற்கு அடித்தளமாக 2024 இருக்கும். என்னுடைய கொள்கையில உறுதிப்பாட்டில் நான் ரொம்ப தெளிவா இருக்கேங்கண்ணா. எந்த பாதையில போகணும்? நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றம், ஒரு பவருக்காக வரலனே. ஒரு MP ஆகணும், MLA ஆகணும் அப்படிங்கறக்காக வரவே இல்லை. அது வருகின்ற காலத்திலே நீங்க பாப்பீங்க, அடுத்த 3-4 மாதம் நீங்க பாப்பீங்க. தமிழகத்தில் இந்த சாக்கடையை சுத்தப்படுத்தணும். அது சாதாரண வேலை இல்லைனா, இது நீங்க டெல்லி போயிட்டு அப்படியே பார்ட் டைமா தமிழ்நாடு வந்துட்டுல அது பண்ண முடியாது. இது முழு நேரமாக இங்கே இருந்து தினமும் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். என்னுடைய குறிக்கோள் நான் தெளிவா இருக்கின்றேன், கட்சியும் தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் யார் இருக்கணும் அப்படிங்கறத கட்சி முடிவு பண்ணது. அது ஒரு சிஸ்டம். இன்டலெக்சுவல் வேணும், அறிவாளிகள் வேணும், பேசக்கூடிய பாராளுமன்றத்தில் அவ்வளவு பெரிய சபையில நீங்க பேசணும்னா அந்த அளவுக்கு திறமை இருக்கணும். அதே நேரத்தில் மக்கள் தலைவர்கள் இருக்கணும், சமுதாய தலைவர்கள் இருக்கணும், எல்லா ஜாதியிலிருந்து தலைவர்கள் இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய கட்சி முடிவு செய்யுங்கண்ணா. யார் சமுதாய தலைவர்கள், யார் பேசக்கூடிய திறமை இருப்பவர்கள். இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர் மாதிரி ஊரெல்லாங்கன்னா இன்னும் வேகம் எடுக்கணும். வேகம் எடுக்கல, இன்னும் வேகம் எடுக்கணும். ஆனால் இப்போ வளர்ச்சி குறைந்திருப்பதாக கோயம்புத்தூர் நான் பார்க்குறேன். ஏர்போர்ட்ல இருந்து, சாலை விரிவாக்கத்திலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. காரணம், இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த விஷன் கிடையாது. பாராளுமன்றத்தில் பேசி அமைச்சரெல்லாம் அணுகி எப்படி ஒரு சமரசமா பேசி கொண்டு வரணும் அப்படிங்கிற திறமை இல்லாதனால கோயம்புத்தூர் இன்னைக்கு ஸ்தம்பிச்சிருக்கு. அதற்கு தகுந்தாற் போல எங்களுடைய வேட்பாளர்கள் இருப்பாங்க. எங்களுடைய அதிகாரப்பூர்வ பட்டியல் வரும்பொழுது நான் உங்கள்கிட்ட பேசுறேன்.